எல்லாத்துக்கும் வணக்கம். சாரி, இந்த பாட்டு வந்து ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்காக சாரி. ஃபஸ்ட்டு செயின் ஆஃப் ட்ரெடிஷன் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் 2 நாளாக நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சி உட்காருவேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வந்து நான் அப்படியே ஃபோன் வச்சு படுத்து தூங்கிட்டு தான் நான் காலைல 2 நாளாக பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்காவது முழுசாக ஒரே ஸ்டோரில் ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு உட்காந்துருக்கேன். வாங்க டிலே பண்ணாமல் நம்ம வந்து பாட்டுக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பாட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். டேகுக்கோட ஃபர்ஸ்ட் கேஸ், அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னது, ஜங்குக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்தது. ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். இப்போ கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே, அதாவது ஜங்குக்கு மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங்கில் ஜெய்ஹோப்புக்கு வந்து ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கவங்க நின்று பார்த்துட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம டேயாங் வந்துட்டு குட்டி போட்டு போன மாதிரி அப்படியே போயிட்டு ஜங்குக்கு முன்னாடியே போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கு ரைட்டில் போனால் டேயாங் ரைட்டில் போகிறாங்க, ஜங்குக்கு லெஃப்ட்டில் போனால் டேயாங்கும் லெஃப்ட்டில் போகிறாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு கொஞ்சம் அதிகமாக மூச்சு எழுத்து விட்டுட்டா கூட உடனே கிட்ட போயிட்டு நீ ஓகே தானே உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜெய்ஹோப்புக்கு தான் இங்கே ஒன்றுமே புரியல. இதுக்கிட்ட டாம் அண்ட் ஜெரி தானே, எப்போ வந்து ரெண்டு ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே கன்ஃபியூசிங்காக இருக்குது. என்னென்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஜங்குக்கு வந்து டேயாங் வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டே போகிறாங்களா. ஒரு கட்டத்துக்கு மேலே டேயாங்கால முடியல. அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி வச்சு, நீ என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, இதுக்கு இப்போ நீ இக்னோர் பண்ணிட்டே இருக்க, அதுவும் உன் காது பிங்க் கலரில் இருக்குது, உன் கழுத்தில் ரெட் கலரில் இருக்குது, நேற்றுலேருந்து நீ இக்னோர் பண்ணிகிட்டே இருக்க, அப்புறம் ஏன் நேற்று நீ எங்கள் வீட்டில் வந்து திடீர்னு போன சொல்லு அப்படின்ற மாதிரி பிடிச்சி வச்சு கேட்குறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு நான் என்னத்த சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வாய் மூடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிஜமாலுமே ஜங்குக்கோட காது அப்புறமா வந்து நெக்கெல்லாம் ரெட்டாக இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி நினைக்கக்கூடாது அதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த டேயாங்கா குட்டி போட்ட பொண்ணு மாதிரி பின்னாடியே வந்து சுத்திட்டு பேசிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஷார்ப் பண்ண பென்சிலை வச்சு அவங்களோட மூளை வந்து குத்துற மாதிரியே இருக்கு. நீ நானோன்ற மாதிரி குத்துற மாதிரியே இருக்கு. ஜங்கு முடியலடே எவனாவது கூட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்பதான் நம்ம ஜெய்ஹோப்போட குரல் கேட்குது. ஓகே ஆர்டிஸ்ட் வாங்க, ஷார்ட் ரெடியாக போகுது வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டா டேஹுக் 2 பேரும் போறாங்க. டேயாங்கா போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக்கோட கையினால இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. எப்படின்னா என்னமோ ஹனிமூனுக்கு போன கப்பிள்ஸ் ஃபோட்டோ ஷூட் போகிற மாதிரி நல்ல கையை இறுக்கி பிடிச்சிட்டு போகிறாங்க. ஜெய்ஹோப்பா அந்த கையும் பார்க்குறாங்க, அவங்களையும் பார்க்குறாங்க, கையும் பார்க்குறாங்க, அவங்களையும் பார்க்குறாங்க. அவங்க மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது. கடைசியில் அவங்களே அவங்க தலையாட்டிட்டு, ஆஹா இல்லை ஜெய்ஹோப் நீ அதெல்லாம் நினைக்கக்கூடாது, நீ வந்து டேரக்டர், நீ உன் சோழியை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே ஆர்டிஸ்ட் இன்னைக்கு தான் வந்து ஃபைனல் ஷூட்டு, ஃபைனல் ஷாட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜெய்ஹோப்பா ஒரு மாதிரி திருன்னு முடிச்சிட்டே இருக்காரு. மற்ற எல்லா க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஜெய்ஹோப் பார்க்குறாங்க. அதாவது ஜெய்ஹோப்பை தவிர இன்னைக்கு என்ன ஷாட் எடுக்க போறோன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஜெய்ஹோப்புக்கு வந்து அது எப்படி போய் சொல்லுவேனா அப்படின்ற மாதிரி கை பசஞ்சிட்டே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் டீப் பிரெத் எடுத்துட்டு சரி சொல்லித்தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி டேஹுக் 2 பேத்தையும் பார்த்துட்டு சரி இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஷாட் வந்துட்டு கடைசி சீனு, அது வந்து பெட்ரூம் சீனு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, முடிச்ச அளவுக்கு காமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம டேயாங்கா பெட்ரூம் சீனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கிட்ட போயிட்டு 2 கையும் ஜங்கு கையை பிடிச்சிட்டு அப்படி கேட்குறாங்க. பெட்ரூம் சீனா என்ன பண்ணுவாங்க நீ சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு என்கிட்ட கேட்காத, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறாங்க. நம்ம ஜெய்ஹோப்புக்கு தான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அவர் பார்த்துட்டு ஓகே இது வந்து அவங்க 2 பேத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறது ரொமான்டிக் மூவி, ஒரு கப்புள் மூவி. ஸோ அப்போனா வந்து நம்ம ரொமான்டிக் சீன்லாம் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ரொமான்டிக்காக புரியுதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவங்க வந்துட்டு ஓய் இப்போ என்ன நான் வந்து நேக்டா நிற்கணுமா, எல்லாரும் என்ன பார்க்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜெய்ஹோப் அந்த மொத்த க்ரூவில் இருக்க எல்லாரும் தலையில் அடிக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஜங்குக்கு எல்லாரும் தலையில் அடிக்கிறாங்க. இவன் வச்சு நம்ம என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி உடனே ஜெய்ஹோப் வந்து சி அப்பெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி கையிரடி இல்லைன்ற மாதிரி ஆட்டி காமிச்சிட்டு அப்படி சொல்றாங்க. அப்பெல்லாம் இல்லை டேயாங்கா, இங்கே பாரு ஆக்சுவலாக வந்துட்டு மேபி ஷர்ட் பேண்ட் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும், நாங்கள் கேமரா ஆங்கிள் கரெக்டாக வச்சுப்போம், பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலாக பண்ணுற விஷயம் பண்ணாத விஷயம் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கலாம், புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னு ஜெய்ஹோப் சொல்லி முடிச்ச உடனே அவங்க வந்து அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. குக்கி அப்போ நம்ம 2 பேரும் ஷர்ட் இல்லாமல் இருக்க போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஜங்குக்கு இருந்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு, டக்குன்னு மூஞ்சி திருப்பிட்டு என்னமோ இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு தரட்டா அதனால என்ன இருக்குது, இது வந்து ஆக்டிங் தானே, எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல முன்னாடி அந்த ஜெய்ஹோப் சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ பெட்ரூம் சீனுக்கு நீங்கள் 2 பேரும் ரெடி தானே அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக குதிக்கிறாங்க. ஜங்குக்கா காம் அண்ட் கம்போஸ் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கணும்னு வெளியில நினைக்கிறாங்க. வெளியில பார்க்க ஆக்சுவலாக அப்படிதான் இருக்காங்க, உள்ள ஆனால் ஹார்ட்டு மேகத்தானே ஓடுது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்குது.
இப்போ கட் பண்ணால் ஷார்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு பெட்ரூம் செட்டப்பு, ஒரு பெரிய பெட்டு, அதில் வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு பிளாங்கெட் இருக்குது, ப்ளஃபியான பிளாங்கெட், அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸு, டிம்மான லைட்டு, எல்லாமே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவையான செட்டப் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்துட்டு ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க பெட்டில், நல்ல பஃபியான பெட்ஷீட் எடுத்துகிட்டு அவங்க செஸ்ட்டோடு சேர்த்து வச்ச மாதிரி ஃபுல்லாக ஹக் பண்ணிட்டு பவுட் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கீழே வந்துட்டு அப்படி பிதுங்கி வெளியில் வருது, ஸோ அந்த மாதிரி பவுட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெய்ஹோப் தான் ஜங்குக்கு ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு போய் சீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. மடமடன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஜங்குக் இங்கே பாரு, நல்லா கேட்கும் சரியா, இப்போ என்ன பண்ணுற, ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு உன்னோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி எங்கேயாவது ஒரு பக்கம் தூக்கி எறிஞ்சிட்டு ஸ்ட்ரைட்டாக டேங் கிட்ட போயிட்டு டேங் மேலே ஓவர் ஆகிட்டு நீ வந்து அவனோட நெக்கை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவனோட லிப்ஸ் இங்கே பாரு, மனசில் வச்சுக்கோ, கேமரா ஆங்கிள் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்திரிச்சு என்னோட பேண்ட்டோட பக்கத்தில் வந்து ரிமூவ் பண்ணி பேண்ட்டையும் கழட்டி வீசிட்டு மறுபடியும் டேங் மேலே ஓவர் ஆகிட்டு திரும்பவும் அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் பெட்ஷீட் எடுத்து ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வந்து கவர் பண்ணிடுறேன். லைக் எப்படி இருக்கணும்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த சீன் வந்துட்டு பெட்ஷீட்குள்ளே வந்து நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோ, புரிஞ்சதில்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கு ஆல்ரெடி வந்து ரெட் கலரில் இருக்காங்க, இன்னும் வந்து கெச்சப் அளவுக்கு ரொம்ப ரெட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீன் வந்து ஜங்குக்கு இதனால் வரைக்கும் பண்ணது கிடையாது சரியா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. புரிஞ்சு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. சரி ஓகே பொசிஷன் வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அவங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க எந்த இடத்துல நிற்கணும் பெட்ரூம்குள்ளே வரதுக்கு. ஸோ அந்த மார்க்கில் நிற்கிறாங்க. ஸோ ரோலிங் கேமரா ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோன்னே ஜங்குக்கு ஃபஸ்ட்டு உள்ள போகிறாங்க. ஸோ டேரக்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ ஸோ அதே மாதிரி நடந்துக்கிறாங்க. போகும்போது அவங்களோட பட்டன்ஸ் வந்து கழட்டி அப்படியே ரிமூவ் பண்ணி டேயாங்க பார்த்துட்டே போகிறாங்க. டேயாங்கும் ஜங்குக்கு பார்க்க ஜங்குக்கு வந்துட்டு ஷர்ட்டை தூக்கி வீசுகிறாங்களா கழட்டி. இப்போ ஜங்குக்கோட ஹார்டான செஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட சிக்ஸ் பேக்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தெரியுது. அது பார்க்கும்போது இங்கே டேயாங்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்களே அறியாமல் ப்ளஷ் பண்ணுறாங்க. இப்போ டேயாங்கு வந்து பிங்காக மாறிட்டாங்க. ஸோ இது வந்து ஆக்டிங் கிடையாது, ஆக்சுவலாக சீரியஸாகவே அவங்க வந்து ரொம்பவே ஷையாக ஃபீல் பண்ணி பிங்க் ஆகிட்டாங்க. ஜங்குக்கும் டேரக்டர்ஸ் இந்த மாதிரி கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் படி அப்படியே பெட்டு மேலே ஏறிட்டு அவங்க கிட்ட போயிட்டு டேங் மேலே ஓவர் ஆகுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு பேர்த்தோட ஹாட்டான பாடியும் வந்துட்டு வார்மான பாடியும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஒரு இன்ச் அளவு தான் ரெண்டு பேத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அப்படியே போயிட்டு டேங்கோட நெக்கை வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாமே கரெக்டாக தான் போகுது, டேரக்டர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் டேங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு கொடுக்குற கிஸ்னால இவங்க நேச்சுரலாகவே மூன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஜங்குக்கு ஃபோக்கஸை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுது. ஜங்குக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் போயிடுது. அங்கே இருக்கிற மொத்த க்ரூ மெம்பர்ஸும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே சீன் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. மற்றவங்களுக்குலாம் என்னென்னா வந்துட்டு சரி ஓகே சீன் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. இங்கே ஜங்குக்கு தான் டேங் கொஞ்சம் மூன் பண்ண அப்படியே அவங்க ஃபோக்கஸ் போயிட்டு இப்போ ஆக்டிங்கிறதெல்லாம் தூக்கி ஆக்டாரில் வச்சுட்டு இந்த சீன் ஒரிஜினலாகவே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து கிஸ் தானே பண்ணணும், ஆனால் இப்போ கிஸ்லாம் பண்ணல. டேங்க அவளோட நெக்கு பிடிச்சி பைட் பண்ணி சக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அவங்களோட அவங்க இவ்வளோ ஒயிட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க பைட் பண்ணி சக் பண்ண உடனே அப்படியே அந்த மார்க்கே வர ஆரம்பிச்சிட்டு ஸோ அந்தளவுக்கு பண்ணுறாங்க. ஸோ ஜெய்ஹோப் அப்படிலாம் சொல்லலை, ஜஸ்ட் கிஸ் மட்டும் தான் பண்ண சொன்னாங்க. இது வந்து ஹிக்கியாகவே மாறிடுச்சு. ஹிக்கி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சமாக மேலே போயிட்டு டேங்கோட ஜாலைன் போகிறாங்க. அங்கேயும் போய் அங்கேயும் சக் பண்ணி அங்கே அதுக்கப்புறம் அவங்களோட லிப்ஸையும் சேர்த்து வச்சு அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நேற்று பண்ண கிஸ்ஸை விடவும் இது ரொம்பவுமே வந்து இன்டிமேட்டான ஒரு கிஸ்ஸாக இருக்குது. ரொம்ப ராவாக, ரொம்ப ஹரியான ஒரு ரியலான ஒரு கிஸ்ஸாக இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு தியாங்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை. அவங்க வந்து அவங்களோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது, ஜங்குக்கோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. டேயாங்கா அவங்க வந்து பயங்கரமாக வந்து அந்த கிஸ்லேயே மூன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெட்ஷீட்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பிளாங்கெட்லாம் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜங்குக்கு வந்து டேயாங்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்காம டேயாங்கோட மவுத் ஓப்பன் பண்ண உடனே டங்கை இன்சர்ட் பண்ணி டங்கெல்லாம் வந்துட்டு உள்ளே விட்டுட்டு இப்போ டேயாங்கோட சலைவா ஜங்குக்கோட சலைவா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி அந்த ஸ்வீட்டான ஹாட்டான அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. சீன் வந்து ஓகே பர்ஃபெக்ட்டு, ஆனால் அவங்க ரெண்டு பேர் நடிக்கிற மாதிரி கொஞ்சம் கூட தெரியல. பட் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரைவேட்டான ஒரு கப்பலோட
ரூம்குள்ளே போயிட்டு அவங்களோட ப்ரைவேட் ரொமான்டிக் சீனை பார்க்குற மாதிரி தான் மற்றவங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அவங்களே அறியாமல் அவங்களே அப்படி எந்திரிச்சு உட்காந்து அந்த சீன்லலாம் இல்லை, அவங்களே ஓனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சீன் சொன்னாங்க தான், பட் இருந்தாலும் ஏஞ்சி உட்காந்து அவங்க அந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிப்பை ரிமூவ் பண்ணிட்டு பேண்ட்டை வந்துட்டு ஹரியாக வந்து அப்படி கழட்டி தூக்கி வீசுகிறாங்க. தூக்கி வீசிட்டு டேயாங்க கிட்ட திரும்ப போயிட்டு ஜங்குக்கு இப்போ வெறும் பாக்ஸரில் மட்டும்தான் இருக்காங்க. ஓகேவா, டேயாங்க கிட்ட மறுபடியும் ஓவர் ஆகிட்டு திரும்பவும் மறுபடியும் டேயாங்க வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெய்ஹோப்புக்கு இங்கே எப்படி இருக்குன்னா, ஓகே பர்ஃபெக்ட் ஷாட்டு, சூப்பராக இருக்குது, ரொம்ப ரியலாக இருக்குது, சரி இது போதும் அப்படின்ற மாதிரி தோணுது. கட் 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கா நிறுத்துற மாதிரி தெரியல. ஜங்குக்கு வந்து பிளாங்கெட் எடுத்து ஃபுல்லாக அவங்களுடைய அங்கே ஃபுல்லாக சேர்த்து தலையோடு சேர்த்து இப்படி ஃபுல்லாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்டில் இல்லாத விஷயங்கள் அடுத்தடுத்து என்ன நடக்கணுமோ அதை அப்படியே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெய்ஹோப்புக்கு வந்து கட் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா. ஸோ அவங்க 2 பேரும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து மூழ்கி போயிட்டாங்க. அவங்க சீன் பண்ணலை, ஒரிஜினலாகவே எங்கள் இன்டிமேட்டாக ரொம்ப போயிட்டுருக்கு. இன்னும் ஜெய்ஹோப்பால் முடியல. ஜங்குக் டேயாங் நிறுத்துங்கன்னு சொன்னேன், சீன் முடிஞ்சிச்சு, கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்துன்னு கத்துறாங்க ஜெய்ஹோப். அதுக்கப்புறம் இந்த பயங்கரமாக கத்துனதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு வந்து ரியலைஸே ஆகுது. ஓகே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆகுது. அப்படி கீழே குடிச்சு டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங்க அவங்களுக்கு கீழே மிஸ்ஸியாக இருக்காங்க. ஜங்குக்கு வந்து டேயாங்க மேலே ஓவர் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ஜங்குக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாங்கெட்டுக்குள்ளேருந்து அப்படியே தலையை வெளியில் எடுக்கிறாங்க. மூச்செல்லாம் பயங்கரமாக வாங்கிட்டு இருக்கு. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மூச்சு வாங்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து பார்க்குறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. டேயாங்கா அவங்க வந்து பெட்ஷீட் வெளியில் வரவே இல்லை. அந்த பெட்ஷீட்டுக்குள்ளேயே அப்படியே இருக்காங்க. அவங்களோட வாய்ஸ் குரல் மட்டும் அந்த லைட்டாக விஸ்பரிங் பண்ணுறது சொல்லுவாங்கள்ல, அப்படின்ற மாதிரி குரல் கேட்கல. ஸோ அது மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கு. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாங்க. எவ்வளோ குட்டியாக எவ்வளோ கம்மியாக ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது அப்படி தான் பார்க்குறாங்க. வெறும் பாக்ஸர் மட்டும்தான் இருக்குது. அதுவும் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ரைவேட் பார்ட் வந்துட்டு காமிக்குது. ஜங்குக்கு வந்து எவ்வளோ தூரம் ஆக்டிங் பண்ணலன்றது காமிக்குது. அது வந்து ஸ்டாண்டிங்கில் நிற்குது. ஜங்குக்கு வந்து ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. ஐயோ எல்லாருமே பார்த்துட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க அப்படின்ற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு கீழே இறங்கி எங்கடா இருக்குன்னு பேண்ட்டை தேடி டக்குன்னு பேண்ட் எடுத்து போட்டுக்கிறாங்க, மறைச்சிக்கிறாங்க அவங்களே. டேயாங் இன்னுமே பிளாங்கெட் விட்டு வெளியில் வரவே இல்லை. அவங்க பிளாங்கெட்டை வச்சு ஃபுல்லாக அவங்கள கவர் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் கலரில் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஷையாக இருக்குது, ஷாக்காகவும் இருக்குது. அவங்க வெளியில் வரவும் நினைக்கல, வெளியே வரவும் இல்லை. ஜெய்ஹோப் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. அப்படி ஜங்குக்கை பார்க்க மொத்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து இப்போ திரும்பி மற்ற எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாருமே திரும்பிக்கிறாங்க. ஜங்குக்கு அவசரமாக அவங்க ஷர்ட்டை தேடி எடுத்து ஷர்ட்டை போட்டுட்டு ஜங்குக்கு கீழே வலிக்குது. பட் இருந்தாலும் அந்த வலியெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு சரி அப்படி ஜெய்ஹோப்பை பார்க்குறாங்க. ஜெய்ஹோப் இருந்துட்டு ஜங்குக் சூப்பராக நடிச்சடா, செம்மையாக நடித்தேன், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படி பார்த்துட்டு எனக்கு ஒரு 5 நிமிஷம் பிரேக் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து எதுவுமே ஜெய்ஹோப் கிட்ட பதிலே திருப்பாக்கல. அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. போகும்போது ஜெய்ஹோப் சொல்றது ஜங்குக் காதில் விழுக்குது. டேயாங் ஷார்ட் முடிஞ்சிச்சு வெளியில வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து டேயாங் வெளியிலே வரல. ஜெய்ஹோப் நினைச்சுக்கிறாங்க ஒரு வேளை வந்து ஷையா ஃபீல் பண்றான் போல, இப்படி ஒரு சீன் நடிச்சிருக்கோம்ல, ஷையா ஃபீல் பண்றான் போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு விட்டுறாங்க. ஜங்குக் வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் போகாம அங்க ஒரு கார்னர்ல ரொம்ப டார்க்கா இருக்கு, யாருமே பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல போய் நின்றுக்கிறாங்க. இன்னும் ஜெய்ஹோப் வந்து இப்போ டேயாங் கிட்ட போயிட்டு டேயாங் அப்படியே பார்க்குறாங்க. பெட்ஷீட் லைட்டாக அவங்க தலைமையில் இருக்கிறது மட்டும் பிடிச்சி எடுத்து டேயாங் ஷார்ட்டு முடிஞ்சிச்சுடா வெள்ளவா அப்படின்ற மாதிரி கூப்பிட இப்போ தான் ஜெய்ஹோப் டேயாங்க நல்லாவே பார்க்குறாங்க. டேயாங்கோட லிப்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, கொடுத்த கேஸில் வந்து அப்படி ஸ்வாலன் ஆகிடுச்சு, லைட்டாக வீங்கி போயிடுச்சு, ரெட் கலரில் இருக்குது. அவங்க கண் அப்படியே பெருசாக, டேயாங்கோட கண் பெருசாக அப்படியே ஃபுல்லாக கண்ணீர் தேங்கி நிற்குது. டேயாங்கோட நெக்கில் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த எக்கீஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த மார்க்கெல்லாம் இருக்குது. ஜெய்ஹோப் வந்து பார்க்குறாங்க. அப்போ ஜங்குக் நடிக்கலையா, உண்மையுமே பண்ணானா அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஜெய்ஹோப்புக்கே தெரியுது அது ஆக்டிங் கிடையாது, அது ரியலாகவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரூஃப் வந்து கண்ணு முன்னாடியே இருக்கட்டே, அங்கே பார்த்தாலே தெரியுது என்ன நடந்திருக்குங்க அப்படின்னு. ஜெய்ஹோப் அப்படி தூக்கி வாரி போட்டுருது. அப்படின்ட்டு அங்கே பார்த்து டேயாங் நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேயாங்க்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் பயங்கரமாக அவ்வளோ ஆரம்பிக்குது. ஸோ அவங்க கண்ணீர்லாம் அப்படியே இங்கே இருக்க சில்க் போட்டிருக்காங்க இல்லையா அவங்க சில்க் பிளாங்கெட், ஸோ அது மேலே தான் விழுக்குது. ஜெய்ஹோப் இருந்துட்டு எங்கேயாவது வலிக்குதா, ஜங்குக்கு ஏதாவது
ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டானா என்ன, எங்கேயாவது வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டியாங் அழுது ஜெய்ஹோப் பார்த்ததே கிடையாது. டியாங் வந்துட்டு பவுட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, நாட்டியே நடந்துப்பாங்க. பட் ஒரு நாள் அழுக மாட்டாங்க. ஸோ அழுது பார்த்தது கிடையாது. இது இன்னும் பயமாக இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜெய்ஹோப்புக்கு. சொல்லு எங்கேயாவது வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க டியாங் வந்துட்டு இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஜெய்ஹோப் கேட்குறாங்க பரவாயில்ல சொல்லு அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்க டியாங் வந்துட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லி சொல்லி அழுகுறாங்க. ஜெய்ஹோப் இருந்துட்டு சரி 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 அழுகுது சரியா, வீட்டுக்கு போகணும் உள்ளதானே, நான் இப்போவே அப்பாவை வர சொல்கிறேன், நீ வீட்டுக்கு உடனே போயிடலாம் சரியா, ஆனால் எங்கேயாவது வலிக்குதான்னு மட்டும் சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டியாங் வந்துட்டு இப்படி கீழே குனிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போதான் பார்க்குறாங்க ஜெய்ஹோப்பை பார்த்துட்டு, இல்லை எனக்கு வலிக்கல அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. பதில் பேச மாட்டாங்க. வீட்டுக்கு வாயை திறந்தா வீட்டுக்கு போகணும், அது மட்டும் தான் வாயிலேருந்து வருது. தலையாட்டம் ஜெய்ஹோப் வந்துட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. அப்படி பேனிக் ஆகிட்டு உடனே ஆரம்புக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜெய்ஹோப்புக்கு வந்துட்டு ஒரு பதட்டமாக இருக்குது. இப்போ எப்படா போயிட்டு நம்ம வந்து நம்ஜூன்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஏன்னா ஆரம்பத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எங்களோட ஹிக்கீஸ்லாம் இருக்குது. ஸோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னு பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி அவங்க செல்ஃப் கண்ட்ரோலை இழந்து டியாங்க்கு வந்து ஹிக்கீஸ் கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டியாங்கிட்ட நம்ம இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்கணும் தான். பட் அவங்களுக்கு எப்படி கேட்குறேன்னே அவங்களுக்கு ஜங்குக்கு தெரியல. இதெல்லாம் யோசிச்சு அவங்க நின்றுட்டு இருக்கும்போது ஜெய்ஹோப் பேசுறது காதில் விழுகுது அவங்க காதில். ஆமாம் நம்ஜூனா யாங் இப்போ கொஞ்சம் ஓகே தான், நம்ம அழுதுகிட்டே இருக்கான், சீக்கிரம் வாங்கலை அப்படின்ற மாதிரி கூப்பிட்றது கேட்குது. அப்போ தான் வந்துட்டு ஜங்குக்கு தெரியுது, ஓ டியாங் அழுகுறானா, நம்மளால் அழுகுறானா அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்க திரும்ப செட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா அங்கேருந்து உடனே ஓடி போயிடணும், யாரையும் பார்க்குறதுக்கு இப்படி டியாங் ஃபேஸ் பண்ணுறதுனே ஜங்குக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கட் பண்ண நம்ஜூன் தான் ஆரம் வந்திருப்பாங்க. டியாங்க பார்த்தோன்னே அவ்வளோதான், அவங்க மூச்சே நின்று போயிருக்கோம். டியாங் அப்படியே வந்து பயங்கரமாக நம்ஜூனை கட்டிப்பிடிச்ச அழுக. அவங்க ஹிக்கீஸ்லாம் பார்த்தோன்னே நம்ஜூனுக்கு புரிஞ்சிடுது ஓகே என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்புறம் ஜெய்ஹோப் என்ன நடந்துச்சுன்றது சொல்லிடுறாங்க. இப்போ கட் பண்ணால் உடனே வந்து ஜங்குக்கு வந்து கிம் மேன்ஷன் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதாவது டியாங் வீட்டு இருக்கு இல்லையா, நம்ஜூன் வீட்ஸ், அவங்க கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஆரம் முன்னாடி ஜங்குக்கு வந்துட்டு தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுதா ஜங்குக்? நான் என் பையனை உன்னை நம்பி நான் நடிக்க விட்டேன், நீ மெச்சூர்டான பையன் ஒழுங்காக நடந்துப்பாருன்னு நினச்சி உன்னை நம்பி நடிக்க விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு சார் ஐம் சாரி சார் அப்படின்ற மாதிரி தலை கீழே கொஞ்சிட்டு சொல்ல நம்ஜூன் வந்துட்டு சாரி சொன்னால் போதுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை சார் ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல வரதுக்குள்ளே நம்ம ஆரம் வந்துட்டு ஸ்கிரிப்டில் மயிர் இருந்துச்சு, என் பையனை பற்றி உனக்கு எப்படி இருக்கு, ஸ்கிரிப்டில் வந்து என் பையனுக்கு ஹிக்கீஸ் கொடுக்க சொல்லிச்சா, என் பையனை வந்து இப்படி அழுக வைக்க சொல்லிச்சா, என் பையனை உன்னை என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுதா, என்னமோ இந்த உலகமே அடிச்சு போகிற மாதிரி என்னையும் பிடிச்சிட்டு இருந்தான், அவ்வளோ பயந்து போயிருக்கான். அவனுக்கு வந்து இந்த ரியாலிட்டிக்கும் இந்த ஆக்டிங்லாம் வித்தியாசம் தெரியாது. அவன் ஒரு பச்சை மண், அவன் ரொம்ப இன்னசென்ட், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. உன்னை நம்பி தானே நம்பிச்சேன், ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்க பார்த்தியா. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்புக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரே பையன், ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த பையன், கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் தாங்க முடியாது. அவங்க இப்படி அழுதுகிட்டே இருக்காட்டி அவங்க எப்படி சொல்கிறது, நம்ஜூனை விட்டுருக்கவே மாட்டாங்க. பயந்து போய் இப்படி நம்ஜூனை பிடிச்சிட்டே இருந்திருப்பாங்க, அவ்வளோ தூரம் அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ஜூனுக்கு இவ்வளோ கோவம் வருது. நம்ம ஜங்குக்கும் பதிலுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் நம்ம சின்னதாக இருந்துட்டு ஜூன் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, இப்படிலாம் பேசாதீங்க, அது என்னவோ அப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஆரம்பம் வந்துட்டு நீ வாயை மூடு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு சார் ரியலி சாரி சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் ஆரம்பம் வந்துட்டு சாரி, நீ இப்போ சாரி கேட்குறதுனால என் பையனோட அழுக நின்றுமா, சொல்லு கேட்டு நின்றுப்பான். நீங்கள் பாரு நீ என்ன இங்கே பாரு, லிட்ரலி நீ என் பையனை ரேப் பண்ணியிருக்க எத்தனை பேத்துக்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் இது ரேப் அட்டெம்ப்ட், உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ சிந்திக்க ஒரு மாதிரி தூக்கி வரி போட்டுருது. ஜூன் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அது என்னவோ கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல்ஸ் இழந்திருப்பாங்க, அது அவ்வளோ தான், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க தெரிஞ்சா பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஜங்குக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த ரேப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆரம் சொல்கிறாங்க, நீ மார்க் பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிட்டு என் பையன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான், இப்போ நான் என்ன பண்ணட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறாங்க. சார் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சார், ஆனால் என்னமோ தெரியல சார், உங்கள் பையன் என் முன்னாடி இருக்கும்போது என் செல்ஃப் கண்ட்ரோல் சுத்தமாக என்கிட்ட இருக்க மாட்டேங்குது. அவனை பார்க்கும்போது, அவன் என்னை பார்த்து சிரிக்கும்போது, அவன் கண்ணை பார்க்கும்போது, அவனை நான் தொடும்போது எல்லாமே எனக்கு மறந்து போயிடுது சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என் ஜங்குக்கோட கண்ணில் அப்படி கண்ணீர் தேங்கி நிற்குது. அப்படி ஆரம்ப பார்த்து சார் ஐ திங்க் உங்கள் பையனை ஐ திங்க்லாம் இல்லை, ஐம் ஃபார் ஷுர் நான்
உங்கள் பையனை லவ் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்புக்கு சரியான ஷாக்கு, சின்னுக்கும் ஷாக்கு. சின்ன அப்படியே வாயை முடிக்கிறாங்க. ஜங்குக் இப்போ ஆரம்புக்கு வந்து கோவம் போயிட்டு ஷாக் வந்துடுச்சு. ஜங்குக்கு இருந்துட்டு ஜங்குக்கே நம்ம வந்து சொல்லிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஷாக்காக தான் இருக்குது. இருந்தாலும் அடுக்கையில் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ஆரம்ப பார்த்து சார் ஐ லவ் ஸ்கிம் டேங் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கே ஒன்றும் புரியல சார். நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் பையனுக்கு நான் விழக்கூடாது, என்னை நான் அவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன் சார். ஆனால் வெறுக்கா பார்த்தீங்களா, என் பின்னாடியே சுற்றி என்கிட்ட பேசிகிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டேன் சார். நான் உங்கள் பையனை லவ் பண்ணுறேன் சார், ஐ ரியலி டூ சார் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ வந்துட்டு ஆரம்புக்கு சின்னுக்கு ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்லியிருக்கான்றது ப்ராசஸ் பண்ணவே டைம் ஆகுது. ஸோ அப்போ தான் ஒரு சத்தம் கேட்குது, ஜங்குக்கி அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம டேயாங் தான் மேலே ஸ்டேர்ஸில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே அங்கே எல்லோரும் 3 பேர் திரும்பி டேயாங்க பார்க்க ஜங்குக்கு வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. டேயாங் வந்து ஒரு க்யூட்டான ஒரு பைஜாமா இல்லை, டேயாங்கோட ஹிக்கீஸ் வந்து நல்லா தெரியுது அவங்க நெக்கில். அது பார்க்கும்போது ஜங்குக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமாக டேயாங் அங்கேருந்து குடு ஓடி வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜங்குக்கோட வெஸ்ட்டை சுற்றி அப்படி கையை போட்டு அவங்களோட ஃபேஸை எடுத்து அப்படி ஜங்குக்கோட செஸ்ட்டில் வச்சு அப்படியே மறைச்சிட்டு அப்படியே ஜங்குக்கு இறுக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு இது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் அப்படியே வந்து ஒரு நிமிஷம் ஸ்டன்னானாலும் அப்படி திரும்ப டேயாங் வந்து ப்ரொடெக்டிவ் அப்படியே நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா நிற்கிறாங்க, கொஞ்சம் எதுக்கு பேசிகிட்டு இருந்தது அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ டேயாங் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அப்படி இறுக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஹக் போகுது. அப்படியே நம்ம ஜூனும் சின்னியும் பார்த்தா அவங்க 2 பேரும் பையனை வந்து பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேலே உட்காந்து அழுன்னு அழுதுட்டு இருந்தாங்க. யார் இந்த பர்சனுக்காக, இப்போ யார் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க, அதே பர்சன்னால. ஸோ இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஷாக்காக இருக்குது. டேயாங்க அப்படி ஹக் பிரேக் பண்ணிட்டு அப்படின்னு அமிச்சதை பார்த்து, டேடா நானும் குக்கி லவ் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே யாரும் வந்து ஷாக்காக பார்க்குறாங்க. உடனே டேயாங் வந்துட்டு, ஆமாம் ஒரு நிமிஷம், நீ ஏன் குக்கி கிட்ட அப்படி பேசினேன், உங்களை யார் அப்படி பேச சொன்னால், என் குக்கி பாவம் தெரியுமா, நீங்கள் ரொம்ப மீன் டேடா, நீங்கள் ரொம்ப பேட் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ நம்பிச்சுட்டு வந்துட்டு டேயாங்ண்ணா அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே டேயாங் வந்துட்டு, டேடா உங்களுக்கு தெரியுமா ஜங்குக்கு எந்த தப்பும் பண்ணலை. ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் ஏன் எழுதனா, எனக்கு இன்னும் வேணும்னு தோணுச்சு, அதான் அழுதேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வாய் அப்படி பொழந்துடுறாங்க. எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. இன்னொரு பக்கம் சின்ன அப்படி வாய் மேலே கை வைக்கிறாங்க. அவங்க கை வச்சுட்டு அவங்க யோசிக்கிறாங்க, இப்போ என் பையன் வந்து அழுது பெட்ரூம் சீன் இன்னும் கண்டினியூ ஆகணுங்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்கோட காது மறுபடியும் ரெட் கலர் ஆகிடுச்சு. பட் இந்த தடவை வந்துட்டு இதில் வைக்கிறதுனால இல்லை, தன்னோட ஆள் வந்து எப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆகுது. ஸோ அதனால ரெட் ஆகிடுச்சு. ஜங்குக்கு அப்படியே டேயாங்க பார்க்குறாங்க. இன்னும் 2 பேர் ஹக்கெல்லாம் பிரேக் பண்ணல, 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி கீழே கொண்டு டேயாங்க ஜங்குக்கு பார்க்க, ஜங்குக்கு டேயாங்க பார்த்துட்டு டேயாங் ஜங்குக்கு பார்த்து ஐ லவ் யூ குக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் ஜங்குக்கு இருந்துட்டு லவ் யூ டூ டி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் இன்னும் நல்லா இறுக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அப்படியே அவங்க காதுக்கிட்ட போயிட்டு அப்படியே இப்படி மர்மர் பண்ணுறது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க, சாரி ஹர்ட் ஆகிடுச்சு இல்லை, சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் வந்துட்டு இல்லை எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஆரம்பம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுதுன்னு ஜங்குக்கு பார்த்து, ஜங்குக்கு சாரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு ஜங்குக்கு வந்து, சார் நீங்கள் இதுக்கு தான் சாரி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் அப்படி பேசிக்கக்கூடாது, அது என்னமோ தெரியல, என் பையன் அழுதான் காட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ வந்து டேயாங் வந்து ஜங்குக்கோட கையை 2 இப்படி பிடிச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க. 2 கை வச்சு ஜங்குக்கு பிடிச்சி நின்றுருக்காங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு, சார் பரவாயில்ல சார், இதில் என்ன சார் இருக்குது, எனக்கு புரிஞ்சுக்குது சார், என்னதான் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் லைனை கிராஸ் பண்ணிட்டேன் தான், எந்த அப்பாவாக இருந்தாலும் அப்படி தான் பேசியிருப்பாங்க, எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல, பரவாயில்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல. இன்னும் டேயாங் வந்துட்டு ஜங்கு கிட்ட சொல்கிறாங்க, நீ எந்த தப்பு பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கு வந்துட்டு அமைதியார் பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையை வந்து அப்படியே தட்டி கொடுக்குறாங்க, அமைதியார் அப்படின்ற மாதிரி டேயாங்க. ஓகே பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு இவங்க சொல்லிட்டு நீ நல்ல பையன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ வந்து சின்ன வந்துட்டு ஆரம்பம் கூப்பிட்றாங்க, வாங்க வாங்க நம்ம போகலாம், பசங்க தனியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல. திரும்பி வந்து ஜங்கு கிட்டே அங்கேயே பார்க்குறாங்க. 2 பேரும் கை 2
வந்து இன்டர்லாக் பண்ணிட்டு டேயாங்கோ வந்து ஜங்குக்கோட கையை தேய்ச்சி கொடுத்துட்டே இருக்காங்க காம் டவுன் பண்ணுற மாதிரி. சரி ஓகே உங்களுக்கு ப்ரைவேட் டைம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ஜூன் 2 பேர் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சின்ன போகும்போது அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்து திரும்பி ஒரு கண் அடிச்சுட்டு ஃபியூச்சர் சன்னின்லா அப்படின்ற மாதிரி மவுத் நீங்களே கம்பாக்கல அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க போகிறாங்க. ஜங்குக்கு வந்து அவங்களை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கோம். டேயாங்க அப்படி கீழே குளிச்சு பார்க்குறாங்க. டேயாங்க பார்த்துட்டு அவங்களோட கையை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட காலில் வச்சுட்டு நான் பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி தலையிடுறாங்க வைக்கப்பட்டுக்கிட்டே. டேங்குக்கு வந்துட்டு அந்த காலர் லைட்டாக விளக்கிட்டு அந்த ஹக்கீஸ் வந்து இப்போ தான் நல்லா பார்க்குறாங்க. அது பர்பிள் ரெட் கலரில் இருக்குது, பார்த்தாலே தெரியுது அது வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க பார்த்துட்டு வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க டேங்க வந்துட்டு ஆமாம் வலிக்குது, ஆனால் நான் ஒன்றும் உங்களை கோமெல்லாம் அழுகலை, எனக்கு இன்னும் வேணும்னு இருந்துச்சா, ஆனால் எனக்கு எப்படி கேட்கணும்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் நான் அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கு இருந்துச்சு. பரவாயில்லடி தங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க வந்து அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேயாங்கோட ஃபேஸ் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில், ஜங்குக்கோட மூக்கு வந்து டேயாங்கோட ஹேர்க்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி வந்துட்டு டேயாங்க்கு வந்து ஹேர்லேயே அப்படி ஒரு கிஸ் பண்ணிட்டு சாரி பேபி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். டேயாங்க வந்துட்டு பரவாயில்ல நான் வந்து எனக்கு கோமெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுக்கப்புறம் டேயாங்க இந்த ஜங்குக்கு பார்த்து ஜங்குக்கி அப்படின்னு இருக்கப்புறம் ஜங்குக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்க சரி எங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நீ ஜங்குக்கு வந்துட்டு ரூமுக்கா பேபி நான் இப்போ ரூமுக்கு வரல இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். டேயாங்க வந்துட்டு ஏன் வரக்கூடாது, ஏன் வர மாட்டேன், அதாவது வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவேன். ஜங்குக்கு வந்துட்டு பேபி சொன்ன புரிஞ்சுக்கோ, இப்போ வேணாம் நம்ம இன்னொரு நாள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க வந்து அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. கண்ணில் அப்படியே கண்ணீர் தேங்குதுன்னு ஜங்குக்கு வந்துட்டு பேபி இங்கே பாரு ப்ளீஸ் அழகு மட்டும் செய்யாத அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க வந்துட்டு நீ ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னை ஜங்குக்கு வேற வழி கிடையாது. அவங்களும் டேயாங்கோட ரூமுக்கு போகிறாங்க. இப்போ ரூமில் தான் ரூமுக்கு போனோடனே டேயாங்க வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து குக்கி இப்போ நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம் பேபி பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க வந்துட்டு உனக்கு தெரியுமா நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு ஜங்குக்கு மறுபடியும் சிரிச்சிட்டு சரி எனக்கு ரொம்ப ஹானராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு சரி அதெல்லாம் விடு பேபி வா நம்ம தூங்கும் முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு தட்டி கொடு அப்போ தான் நான் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வா பாடு நான் தட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுக்க வச்சு அழகாக வந்து தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க தலையில் அப்படியே கோதி கொடுத்துட்டே தட்டி கொடுத்துட்டே இருக்கேன். கொஞ்சம் எடுத்துகிட்டு அங்கே வந்து தூங்கிடுறாங்க. ரொம்ப அழுதுருப்பாங்க இல்லையா? ஸோ உடனே வந்து தூங்கிடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே டேயாங்கோட ஃபேஸே அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப இன்னசென்ட். அது ஒரு குழந்தை தானே, அந்த குழந்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உள்ளுக்குள்ள. அப்படியே டேயாங்கோட நெத்தியில் வந்துட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு நல்லா தூங்கு பேபி குட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க்கு வந்து பிளாங்கெட் எடுத்து ஃபுல்லாக வந்து போர்த்தி விட்டுட்டு அப்படியே வந்து ரூமை விட்டு அப்படியே வெளில போயிடுறாங்க. இப்போ கட் பண்ண நெக்ஸ்ட் டே தான் ஜெய்ஹோப் வந்துட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து ஜங்குக்கு வந்து கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஏன்னா நான் அவசரமாக கூப்பிட்டுருந்தீங்களே என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு நம்ம ஜெய்ஹோப் கிட்ட கேட்கணும். ஜெய்ஹோப் இருந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நீ ஆன்லைனே வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஆக்சுவலாக நம்ம பெட்ரூம் சீன் எடுத்தோம் இல்லையா, அந்த ஃபுட்டேஜஸ்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆகிடுச்சு, அதை வச்சு ஒன்று வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் அந்த பெட்ரூம் சீன் எடுத்தாங்களா அந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு கமெண்ட்ஸ் கீழே பார்த்தா வந்துட்டு மைனர் பையனை வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க, மைனர் பையனை வந்து ரேப் பண்ணிட்டாங்க, ஜங்குக்கு வந்து ஒரு கை, அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். எனக்கு ஜங்குக்கு பிடிக்கும் பட் வந்துட்டு இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. உடனே ஜெய்ஹோப் ஜங்குக்கு பார்த்துட்டு இப்போ என்ன யாங் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜெய்ஹோப் வந்துட்டு 2 ஆப்ஷன் தான் இருக்குது, வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்க ஆப்ஷன் 1 இது வந்து ஃபேக்கு, இந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது, இதெல்லாம் வந்து ஏஐ கிரியேஷன் அந்த மாதிரி ஃபேக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் நம்ம அப்படி சப்போஸ் சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு நாளைக்கு படம் வரும்போது அது பிரச்சனையாக போயிடும், இல்லாட்டி நம்ம படத்தோட சீனுன்னு கூட சொல்லலாம். ஆனால் முன்னாடியே வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும்ல, அந்த படத்தில் முக்கியமான சீன் வேறு, அப்புறம் படத்தை வந்து பாதிக்கும். ஸோ அதனால தான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்போ ஆப்ஷன் 2 என்ன யாங் அப்படின்ற மாதிரி கேட்க அது ஜங்குக்கு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் நீயும் டேயாங்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸை 2 பேரும் டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, இது உங்களோட ப்ரைவேட் மூமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிக்க முடியுமா? பொய் தான் பட் ஸ்டில் இருந்தாலும் அப்படி சொன்னால் படத்துக்கும் பிரச்சனை இல்லை, உன்னோட இமேஜும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜெய்கோப் கொஞ்சம் சிரிக்கிறாங்க. அவ்வளோதான் நான் யாங் பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜெய்கோப் வந்துட்டு என்னோட கூலாக சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க யாங் நான் வந்து இப்போ டேயாங் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அது பொய் ஒன்றும் ஆகாது, அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஜெய்கோப் கேட்குறாங்க. ஆமாம் யாங் நானும் டேயாங்க லவ் பண்ணுறோம், நாங்கள் 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ பிரச்சனையே இல்லை, ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் வந்து ப்ரெஸ் இன்டர்வியூ வந்து வச்சுருக்காங்க. ஜங்குக்கு வந்து அதுக்கான ப்ரீஃப் கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோட்டோஸில் வந்துச்சுல்ல அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ப்ரீஃப் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு ப்ரெஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ கட் பண்ணால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தான்
இப்போ அந்த ஜங்குக் கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ளே வராங்க. நல்லா வந்து பிளாக் அண்ட் பிளாக்ல எப்பயும் போல ஒரு மாசான ஒரு என்ட்ரி தான், 2 பாடி கார்ட்ஸ் பின்னாடி. ஸோ வந்துட்டு ஜங்குக்குள்ளே வந்த உடனே கொஸ்டின்ஸ் நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்குக் அந்த அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உங்களோட பாய் ஃப்ரெண்டா? நீங்கள் அந்த பையனை வந்து ஃபோர்ஸ் பண்ணீங்களா? ஃபோர்ஸ் பண்ணி உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? நீங்கள் வந்து கையா, அதனால தான் வந்து எந்த பொண்ணுங்க கூடயும் படத்தில் நடிக்கலையா? சொல்லுங்க ஜங்குக் சொல்லுங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. ஜங்குக் போயிட்டு மைக்ரோஃபோன் எடுத்துட்டு என்எஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கத்துறாங்க. எல்லாருமே அங்கே அமைதியாயிட்டாங்க. இங்கே பாருங்க, நான் இங்கே வந்திருக்கேன்ல, என்னோட ப்ரைவேட் லைஃப் பற்றியும் அந்த ஃபோட்டோவை பற்றியும் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். வாய் மூடுங்க, நானே சொல்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனால் ஜங்குக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்க பையன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான். நாங்கள் வந்து ரொம்ப நாளாக டேட் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களோட பர்சனல் ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு அந்த ரிப்போர்ட்டர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க ஒருத்தங்க கேட்குறாங்க, சார் நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஃபேமஸ் ப்ரொடியூசர் நம்ஜுனோட பையன் கிம்டேவாங்க நீங்கள் டேட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நாங்கள் டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல, உடனே அவங்க இருந்துட்டு, சார் என்ன பொய் சொல்கிறீங்களா சார்? இப்போ மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறதால மூடி மறைக்கிறதுக்காக பண்ணுறீங்களா? இது என்ன அந்த படத்துக்கு அந்த பையனுக்கு என்ன பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஃபோர்ஸ் பண்ணீங்களா, செட்டில்மெண்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கு இங்கே செம்ம கோவம் வருது. என்ன லூஸ் தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க? இது வந்துட்டு நாங்கள் 2 பேருமே அடல்ட். எங்கள் 2 பேர்த்தோட கன்சர்னோட தான் அந்த விஷயம் நடந்துச்சு. எங்களோட ப்ரைவேட் மூமெண்ட், அதை ஃபோட்டோ எடுத்து லீக் பண்ண கண்டிப்பாக நான் போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணாமல் விட மாட்டேன். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்க மாதிரில ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் திரும்ப ஃபோர்ஸ் பண்ணீங்களா, மணி கொடுத்தீங்களான்றதை திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு சத்தம் கேட்குது, அட பைத்தியக்காரங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம டேயாங் தான். நல்லா வந்து இன்டோர் கூலிங் கிளாஸ் இருக்குல்ல, அது போட்டுட்டு பெரிய கோட் போட்டு செம்ம கிளாஸாக செம்ம மோசம் அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏன்னு திரும்பி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பாடி கார்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி இப்படி ஜங்கு கிட்ட வராங்க. ஜங்குக்கு இப்படி டேயாங்க பார்த்து ஜங்குக்குமே ஷாக்கு தான். ஜங்குக்குமே தெரியாது. ஜங்குக்கு இப்படி டேயாங்க பார்த்து, பேபி இங்கே என்ன பண்ணுற, நீ வீட்டில் தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, டேயாங்க வந்துட்டு ஜங்குக்கு பதில் சொல்லவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க மைக்ரோஃபோன் எடுத்துகிட்டு மைக் எடுத்துகிட்டு அவங்க பாட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தால் குக்கிக்கிட்ட இப்படி பேசுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாங்க, சார் அப்போ உங்களை வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ணாரா, உங்களுக்கு காசு கீஸ் எதாவது கொடுத்தாரா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கணுட்டே அவங்க வந்துட்டு அப்படி சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, ஏன்னா பைத்தியமாயா பிடிச்சிருக்கு, ஃபோர்ஸ் பண்ணாங்களா? இவன் ஃபோர்ஸ் பண்ணால் நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். தண்ணி கூட குடிக்கணும்னா கூட எனக்கு விருப்பம் இருந்தால் தான் குடிப்பேன். இவன் ஃபோர்ஸ் லூஸ் மாதிரி பேசாத. என்ன யாராவது ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? அதுவும் டேயாங் கிம்டேயாங்க யாராவது ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. யார் பண்ணாலும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் ரிப்போர்ட் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னால், மணி நான் பார்ன் வித் பிளாட்டினம் ஸ்பூன். நான் வந்து பில்லியனர் ஆல்ரெடி. இவன் மணி கொடுத்து எனக்கு என்ன ஆக போகுது? என்கிட்ட இல்லாத காசா, என்கிட்ட இல்லாத பணமா அப்படின்ற மாதிரி டேயாங் கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்குங்க. குக்கி இருக்கான்ல, குக்கி நானும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? குக்கி என்ன லவ் பண்ணுறேன், நான் குக்கியை லவ் பண்ணுறேன். குக்கி எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு கேமராமேன் இருக்காங்க, அவங்கள சொடக்கு போட்டு கிட்டவா அப்படின்ற மாதிரி கூப்பிடு. இன்னைக்கு கேமராமேன் ஜாட்டியாக கிட்ட வராங்க. இங்கே பாருங்கள் ஃபேன்ஸ், நீங்கள் எல்லோரும் ஜங்குக்கோட ஃபேன்ஸாக இருப்பீங்க. இப்போ எல்லோரும் உட்காந்து அழுதுட்ருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் குக்கி என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால. இப்போது உங்களோட சோ கால்டு ஆக்டர் இருக்கார் இல்லையா, ஃபேவரட் ஆக்டர், அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் என்னோட லவர், அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் என்னோட ஹஸ்பண்ட். ஸோ மொத்தமாக எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மைக்ரோஃபோன் கிட்ட எடுத்துகிட்டு மெதுவாக சொல்கிறாங்க. பட் மைக்ரோஃபோனில் சொன்னால் எல்லாத்துக்கும் கேட்கும் தானே, ஆப்வியஸ்லி கேட்கும். இப்படி கிட்ட போயிட்டு, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மட்டும்தான் அவனோட பண்ண பார்க்க போகிறேன் டெய்லியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படி கண்ணடிக்கிறாங்க. அவ்வளோதான், அங்கே பின் ட்ராப் சைலண்ட், யாருமே பேசவே இல்லை, டெட் சைலண்ட்டு. ஜங்குக்கு ஒரு நேரம் ப்ரௌடாக டேங் பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்படி சொன்ன உடனே டங்குக்கே ஒரு மாதிரி போயிடுது. ஜங்குக்கு டக்குன்னு எழுந்திரிச்சு டேங்கோட வாயிலே கை வச்சு அப்படி பின்னாடி இருக்கிறாங்க. ஓகே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஓவர், எல்லோரும் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேங்க அப்படி இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. டேங்கா நான் என்ன முடியல, நான் என்ன பேசுவேன், நான் பேச அப்படின்ற மாதிரி இன்னும் மைக்ரோஃபோன் எடுக்க போகிறாங்க. ஜங்குக்கு வந்து டேங்கோட இடுப்பு பிடிச்சவங்க கிட்ட இழுத்து வச்சுக்கிறாங்க. எல்லோரும் போங்க அப்படின்ற மாதிரியான டேங் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி கடைசி எப்படியும் எடுத்துடுறாங்க. கையில் எடுத்துகிட்டு எல்லாரும் போகாதீங்க, நான் முடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு வந்து இந்த டேங்க இழுக்கல, சரி பேசிட்டோம் அப்படின்னு விட்டுடுறாங்க. உடனே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, சார் அப்போ எவ்வளோ நாளாக டேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது ரொம்ப நாள் டேட் பண்ணிட்டு இருக்கோம். குக்கி கொஞ்சம் ஷையா, அதனால தான் வெளியில் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அப்போ யார் ஃபர்ஸ்ட் கன்ஃபஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா குக்கி தான் கன்ஃபஸ் பண்ணா. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்கிட்ட பெக் பண்ணி கேட்டுக்கிட்டான், அதனால தான் நானே ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு இருந்துட்டு நான் ஒன்று உங்ககிட்ட பிச்சை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல,
குக்கி மாயமோடு பாரு கேமரா ஆன்ல இருக்கு இப்போ பேசக்கூடாது ஷூ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஒரு படத்தை மறுபடியும் கேட்கறதுக்குள்ளே வந்துட்டு அங்கே வந்துட்டு சரி என்னால் இன்னைக்கு இவ்வளோ தான் பேச முடியும், இன்னொரு நாள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம், இப்போதைக்கு எல்லாரும் கிளம்பலாம் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மைக்ரோஃபோன் கீழே வச்சிடறாங்க. சரி எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சு விட்டுட்டு இப்போ டேங்குக்கு 2 பேர் மட்டும்தான் அந்த ஹாலுக்குள்ளே இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு நம்ம டேயாங்க பார்த்து டேயாங் என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் போனதுக்கப்புறம் ஜங்குக் டேயாங்க பார்த்து கேட்கணும். டேயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. அப்படி ஜங்குக் கிட்ட வந்து பின்னாடி வந்துட்டு ஏன் இதுக்கு அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் கண்ணு கலங்குது. அப்புறம் அவங்க தேங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் டிவியில் பார்த்தேன், எல்லோரும் ஒன்று கெட்டவன்னு சொல்கிறாங்க, எல்லோரும் உங்ககிட்ட பேடாக பேசினாங்க, எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் நான் ஹெல்ப் பண்ணணும்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்களோட ஸ்லீவ் இருக்கும்ல, ஷர்ட் ஸ்லீவ், அதை வச்சு அப்படியே கண் அப்படியே தொடச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு பார்க்க பாவமாக இருக்குது. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு டேவா அப்படின்னு பேச வரதுக்குள்ளே டேங்க வந்துட்டு நீ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினச்சேன், நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கணும்ல, பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் எதுவும் மறைக்க மாட்டாங்க தானே, சொல்லுவாங்க தானே, நீ ஏன் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு ரொம்ப டேங் பண்ண அப்படியே வந்துட்டு இப்படி சொல்கிறது. ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்களா, அவங்க ஃபேஸ் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி உங்களுக்குள்ளே சிரிப்பாக வருது. ஜங்குக்கு அப்படியே டேங்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு டேங்கோட கண்ணத்தை அப்படியே தடவி கொடுத்துட்டு ஏன்னா நீ குழந்தை, நீ ஒரு பேபி, என்னோட பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங்க வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே டேங்க வந்துட்டு பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக மேட்சிங் ஷூஸ் கூட போட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்ல கீழே கொஞ்சம் பார்த்தா டேங்க ஒரு காலில் ஒரு ஷூ, இன்னொரு காலில் வேறு ஷூவும் போட்டிருக்காங்க. அவ்வளோ அவசரமாக கிளம்பி வந்திருக்காங்க. உடனே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சரி பேபி பரவாயில்ல பேபி, வீட்டுக்கு போய் மாற்றிக்கலாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போகலான்னு போகும்போது என்ன டேங்க வந்துட்டு ஐ லவ் யூ குக்கி அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கு வந்துட்டு லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேங்க வந்து கிஸ் பண்ணேன். டேங் ஜங்குக்கு கிஸ் பண்ணேன். நான் இந்த ஸ்டோரியை இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 ஷார்ட் போட்டிருந்தேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் தேங்க்யூ ஃபார் மை வாய்ஸ். நான் அடுத்த ஒரு எஃப்எஃப்ல வந்து மீட் பண்ணலாம். லிட்டில் ஸ்பேஸ் போடுறேன். ஸோ அந்த லிட்டில் ஸ்பேஸ் என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து லிட்டில் ஸ்பேஸில் இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் உடம்பளவில் பெரியவங்க தான், 26 வயசு, பட் மனசளவில் ஒரு 3-4 வயசு குழந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போட போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேனலில் வந்து பாருங்கள். சூன் வந்து எஃப்எஃப்ல மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் இனியா பாண்டியன், பாய்.